சொன்னால் கிறிஸ்துவ வட்டாரத்தில் நம்மளாம் யார் அப்படின்னு சொன்னால் ராஜரீக ஆசாரிய கூட்டம் இல்லை, நாங்கள் கிங்ஸ் ஜெனரேஷன் அப்படிங்கிறாங்க. நாங்கள்லாம் என்ன என்ன ஜென்ரேஷனா? கிங்ஸ் ஜென்ரேஷன் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ராஜாவினுடைய சந்ததி. நல்லது தான், நம்ம ராஜாவினுடைய சந்ததி தான், இல்லைன்னு யாரும் சொல்ல. நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளைகள் நம்மளும் அந்த ராஜ வம்சத்தை சார்ந்தவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போது நம்மளை அப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்பது உண்மைதான். அடுத்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்ம எப்படி இருக்கிறோமா? பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். அடுத்து அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட உன்னதமான காரியத்தை ஆச்சரியமான ஒளிநிடத்தில் வந்த நமக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? கிருபையாக தந்திருக்கிறார். நம்ம எல்லாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஆனால் இதை குறித்து அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுகிறோம் என்று சொன்னால் பெருமை பாராட்டுகிறோம். நான் யார் தெரியுமா? இல்லை எங்கள் அப்பா, இல்லை தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை தெரியுமா அப்படின்னு சொல்லி, இல்லை நம்ம அதை பெருமை பாராட்டுகிறது மாத்திரமல்ல, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை, அதனால் நான் எப்படி இருப்பேன், ராஜாவுடைய பிள்ளை மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்கிற நிறைய காரியங்களை, ஒருவேளை பல காரியங்கள், அதை நியாயப்படுத்துகிற அளவிற்கும் பேசுகிற ஒரு கூட்டம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கிறது. அதுக்காக தான் நான் தவறுன்னு சொல்லலை. ஆண்டுடைய பிள்ளைங்க நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்ல முறையில் வாழணும், இல்லை அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர் தான். அவர் ராஜாவுடைய பிள்ளையாக இருக்கிற நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனால் அதை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்கள், நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம், இல்லை நான் பரிசுத்த ஜாதி, நான் சொந்த ஜனம் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிறவர்கள், ஏன் ஆண்டவர் நம்மை ராஜாவினுடைய பிள்ளையாக மாற்றினார், ஏன் அந்த ராஜரீக ஆசிரிய கூட்டத்தில் ஒருவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த காரியத்தை செய்வதில் தவறிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இல்லை, இயேசு என்னை ரட்சித்து விட்டார், என்னை ஒளிக்குள்ளே கொண்டு வந்து விட்டார், நான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குரியவன் என்று சொல்லி அதே பேசி கொண்டிருக்கிற நாம் எதற்காக ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்பதை உணராதவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து அதே வசனத்தை திரும்ப நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. எதுக்காக ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு? எதுக்கு நம்ம ராஜரீக கூட்டம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ராஜாவின் பிள்ளைன்னு சொல்லி வெறும் துதிச்சுட்டு போகிறதுக்காக அப்படி ஆண்டவர் மாற்றிருக்கிறாரா? அதுக்காக நம்மளை சொந்த ஜனமாக மாற்றிருக்கிறாரா? அதுக்காக பரிசுத்த ஜனமாக மாற்றிருக்கிறாரா? எதுக்காக ஆண்டவர் மாற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. ஹல்லேலூயா. நம்ம ஏன் அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. இதையெல்லாம் நினைத்து நம்ம நன்றியோடு துதிக்கணும். இல்லை, ஆண்டவரே எங்களை ராஜாக்களாக மாற்றிருக்கிறீங்களே, ஆசாரியர்களாக மாற்றிருக்கிறீங்களே, ஆண்டவரே எங்களுக்கு புரஜாதிகளாக இருந்து எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை